கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு பெற 26 நோன்பு உட்கார்ந்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் சில துவாக்களை வச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தையை உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை கேட்கணும். நம்ம சொல்றோம் இந்த நாளுக்கு தான் இதை கேட்கணும், அந்த நாளுக்கு தான் கேட்கணும் நம்ம சொல்ல, குறிப்பா இந்தந்த நாள் நம்ம மனசுல பட்டு சொல்றோம். இப்போ பிற 26, அப்ப இந்த பிற 26ல நாம என்ன நினைக்கிறோம், நேற்று என்ன கட்டோம், இதை தான் கட்டோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை ரிப்பீட் பண்றோம். என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன ஃபர்ரகு, இன்னல்லதீன ஃபர்ரகு, எவர்கள் பிரிப்பார்கள், ஃபர்ரகு தீனக்கும், தீனை மார்க்கத்தை எவர்கள் பிரிக்கிறார்களோ, இன்னல்லதீன ஃபர்ரகு தீனக்கும் வகானு ஷியன் ஷியன் லஸ்த, நீ லஸ்த மின்ஹும் ஃபீ ஷையின், ஒவ்வொரு பிரிவு. இதைத்தான் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ இந்த 26ல நம்ம கேட்கணும், இறைவா என்ன ரட்சகனே, என்ன படைத்தவனே, இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரனே, இந்த இரவோடு நாங்கள் கேட்கிற பிரார்த்தனை எந்த இறை தூதரும் நபிமார்களும் நாங்கள் பிரிக்க மாட்டோம், இந்த தீனை இந்த மார்க்கத்தை நாங்கள் பிரிக்க மாட்டோம். நாங்கள் செவியுற்றோம், உன்னுடைய வார்த்தையை செவியுற்றோம், கேட்டோம், கட்டுப்பட்டோம், உன்னிடமே எங்களுடைய மீளுதல் இருக்குது, எங்களை மன்னித்தது, எங்களை மன்னித்து. ஏன் மன்னிக்கணும்? ஒன்றை தான் மீளுதல் இருக்குது. ஏன் மன்னிக்கணும்? ஒன்று தான் மீளுதல் இருக்குது. ஆக மீளுதல் எங்க இருக்குது? ஆஃப்டர் டெத் உன்னிடம் தான். ஆகவே மன்னிக்க கூடியவனே, மன்னிப்பை கடமையாக்கி கொண்டவனே, மன்னிப்பை விரும்புகிறவனே, மன்னிக்கை தன்மை கடமையாக்கி கொண்டு எங்களை மன்னித்தது அப்படின்னு கேட்கலாம். இப்ப அதே சமயத்துல இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள்லாம் கண்டு பாருங்க, இன்னைக்கு 26ல எனக்கு மனசுக்கு பிடிச்சது, அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறது தெரியல, ஒரு துவா, அதாவது குர்ஆனை உள்வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கேட்டாரோ அந்த துவாக்களை தான் நம்ம பேசுவோம். மற்றபடி நான் கப்சாவா உள்ள குர்ஆன் தான் ரெஃபரன்ஸ், இது சட்ட புத்தகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17வது அத்தியம், அவனுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்ட அந்த இரவு, மக்கால இருந்து மதினாவுக்கு வந்தது, மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் வந்தது. நடக்கிற சண்டையெல்லாம் பைத்துல் முகத்தஸ் துருவாதே அப்படிங்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை எங்க கொண்டு வந்தான்? மக்கா கௌபத்துல பைத்துல் முகத்தஸ் கொண்டு வந்தேன். அந்த இடத்த ஃபுல்லா பரக்கத்துடைய இடமா ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தை ஆக்குவான், கவலையே பட வேண்டாம். நான் தகுதில்லாம அல்லாஹ் நம்மளோடு இருக்கா. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்போதும் ஃபைல் ஆகாது, ஏன்னா அவன் தான் காலத்தை அப்படி சூட்டுறான். இப்ப பாருங்க, இந்த 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 17வது அத்தியாயத்துல 24வது வசனம், 17வது அத்தியாயத்துல 24வது வசனம், நபிமார்களை கேட்டோம், நபிமார் பிரிக்க மாட்டோம். அதே மாதிரி பெருந்தகை மார்க்க அறிஞர்களுக்கு, மார்க்க தலைவர்களுக்கு, இவங்கெல்லாம் பிரிந்திருக்கணும், அவங்களுக்காக நம்ம துவா கட்டோம் நேற்று. இன்னைக்கு நம்மளை பெற்று எடுத்த இந்த பெற்றோருக்காக துவா கேட்போம். இன்னைக்கு நம்மளை பெற்றெடுத்த பெற்றோருக்காங்க பாருங்க, தாய் தப்ப, அவங்களுக்காக துவா கேட்க சொல்றான். அல்ல கேளுடாங்கண்ணா, அல்லா நீ அல்லா சொன்னா நீ கேளு உன் பெற்றோர்களுக்கு. அல்ல நானே பாவம் பண்ணவனாச்சே, என் பெற்றோருக்கு எப்படி துவா கேட்கனா கேளுடாங்கிறான். எப்படி கேட்குதுன்னாக்கா நான் சொல்லி கொடுக்க அந்த வாசத்தை திருப்பி சொல்றான். ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியானி செய்கிறார், ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியானி செய்கிறார். 17 பனி இஸ்ராயல்ல 24வது வசனம். அப்ப அந்த 24வது வசனத்தை என்ன சொல்றான்? நான் சொல்ல நீ சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியானி, சரி ரசூலோட வார்த்தை இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை ரிப்பீட் பண்றாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தர் எந்த அளவுக்கு என்ன பரக்கத்தா வைத்திருந்தார், அவர்களுக்கு பரக்கத்தை காட்டு, அவருக்கு நீ அருள் புரிகிறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் யாரு கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் யாரு கேட்டாங்க? அவங்க வாப்பா அம்மா கேட்டாங்க, அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும். அப்ப கேட்டவங்க யாரு? சொர்க்கம் கிராண்டடா இல்லையா? சொர்க்கவாசி தான். இல்ல அவங்களாம் அந்த அந்த பக்கம் நரகவாசி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எவிடன்ஸ் காட்டணும். ஏன் எவிடன்ஸ்னா தெளிவா சொன்ன, இப்ராஹிம் நபி தந்தை கேட்டாங்க, அல்லாஹ் ரிஜெக்டட், முடியாதுன்ட்டான். அவர் என்னை சார்ந்தவர்கள்ட்டான். அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுடைய வேதத்துக்கும் மறுமை நாளுக்கு எகென்ஸ்டா உள்ளவர், அவர் முஷ்ரிக்கின் ஷிர்க் வைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டா, முடியாதுன்ட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்காக கேட்கிறான், யாழ்லா நான் பெத்த புள்ள, யாழ்லா என் புள்ள ஏன் ரத்தம்னாரு. ஒருத்தவா இருக்கட்டும் வானாங்கள, மன்னிப்பு கிடையாது அவனுக்கு, மன்னிப்பு. ஏன்? அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவன் நிராகரித்தான். புரியுதா உங்களுக்கு? ஆணவம். இந்த மலையில ஏறிண்டா என்ன மரத்தை காப்பாற்றும், இந்த கடல் நீர் என்ன ஒன்றும் செய்யாது, இந்த வெள்ளம் ஒன்றும் செய்யாதுன்னா
அந்த ஆணவம். அடுத்தது லூத் நபி மனைவி கேட்கிறாங்க, யார் அல்லாஹ்னா, நோ நோ கிராண்டட், உன் மனைவி உனக்கும் அல்லாஹ்வுக்கும் துரோகம் செஞ்சாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு இல்லைங்கிறான். அப்ப மன்னிப்பு இல்லைங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்லுவான். இப்ராஹிமுடைய வாப்பாக்கு மன்னிப்பு இல்லைங்கிறான் அந்த வசனம், அல்லாஹ்வுடைய வசனம். லூத் மனைவிக்கு மன்னிப்பு இல்லைங்கிறான் வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. நூஹ் நபி மகனுக்கு முடியாது அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ் முடியாது, இவர்களை மன்னிக்க மாட்டேன்னு வார்த்தையை சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு வந்து முடியாது அப்படின்னு சொல்லாமல, ஏன் சொல்ல? அதான் அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் மாபெரும் கருணை. அப்படிப்பட்ட கருணையால் தான் நம்ம அழுது கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தாய் தகப்பனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளே பெரிய பாவாளிய மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம செய்த பாவம் இருந்தாலும் அல்லாஹ் நீ பாவாளியா இரு, அந்த பாவத்தை மன்னிக்கிறான், உன் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் கேளுங்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மளை கேட்க சொன்னா அந்த வார்த்தையை விட்டுலாமா, அந்த ஆயத்தை விட்டுலாமா? அது பலமா பிடிக்கணும். என்னுடைய கருத்தை பலமா பிடிக்கணும், இதான் பிடிக்கணும், பிடிச்சிடணும். அல்லாஹ் நீ குர்ஆன்ல சொல்லிட்ட, நான் கேட்கிறேன், இதுக்கு தகுதி விடணும் எனக்கு தெரியாது. ஆனா எங்க தாய் தகப்பனை எவ்வளவு குற்றம் பண்ணிருக்கலாம், அவருடைய பாவத்தை பண்ணிக்கிறேன். ஆனா சிற்கு வச்சாங்கன்னா கேன்சல் தான். சிற்கு வச்சா நம்ம துவா வந்து அங்கீகரிக்கப்படாது. ஏன் அங்கீகரிக்கப்படாது? இப்ராஹிம் நபிக்கு அங்கீகரிக்கப்படல, நூஹ் நபிக்கு அங்கீகரிக்கப்படல, லூத் நபிக்கு அங்கீகரிக்கப்படல. ஏன் அங்கீகரிக்கணும்? அவர்கள்லாம் சிற்குல இருந்தாங்க. தெளிவா அல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க சிற்குல இருந்தாங்க. என்னையும் என்னுடைய வேதத்தை தூதரை ஏத்துக்கலங்க. இங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா வாப்பாவை அப்படி சொல்லல, தெளிவா சொல்லல, ஆதாரமான எந்த ஆயத்தும் இல்லை. நீங்க ஒரு ஹதீஸை கொண்டு வச்சீங்கன்னா இந்த ஹதீஸ் வந்து இந்த குர்ஆன்ல ஆயத்தை உட்காரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதோ நிச்சயமா 100% அங்கே இருக்கும். ஒருபோதும் உங்களுடைய கையை வெறுங்கையா அனுப்ப மாட்டேன் அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கப்படும். நோ டவுட் பட்டால் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா ஈமான்தாரி யாருன்னா நம்பிக்கைன்னா அல்லாஹ் பேர் நம்பினா அல்லாஹ் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவன், அதான் நம்பிக்கை. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய. நான் வந்து மாறு செய்யறோம்னா பாவம் பண்றோம்னா இருப்பினும் அல்லாஹ் என்ன சொன்னா, பாவம் பண்றோன்னே மாறு செய்யறேன்னு நீ கேளுங்க. அப்ப நம்ம கேட்கிறோம். அப்ப சிறுக்கு அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்காம நாம கேட்கிற துவா வந்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நிறைவேறும். அந்த நிறைவேற்றுற மாதிரி தான் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். ஆகவே இந்த 26 வந்து உங்களுடைய பெற்றோருக்கும் உங்க தாய் தகப்பனும் கேளுங்க. அவங்க வந்து சமயத்தில் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பல வகை தொந்தரவு கொடுத்துக்கலாம், பல நஷ்டத்துக்குள்ளலாம் கஷ்டத்துக்குள்ளலாம். இருப்பினும் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க தாய் தந்தர் கேளுங்க. நல்லா என்னுடைய வாப்பாக்கு நான் கேட்க மாட்டேன், என்னுடைய உமாக்கு நான் கேட்க மாட்டேன், எவன் அகந்தையில் இருக்கானோ அவனை அறியாம இந்த துவா கூட கேட்பான். அப்ப அல்லாஹ் கபூலாகுவான். அதனால தான் சொல்றேன், ஒன்று தாய் தகப்பன் சிறுக்கு இல்லாதவராக இருந்தாக்கா இந்த கபூலான துவா. அது இந்த 26ல வந்து நாம வந்து 25ல சமுதாயம் தலைவர்களுக்கும் மார்க்க அறிஞர் கேட்ட துவா, இன்னைக்கு நம்ம பெற்றோர்களாக கேட்கிற துவா வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 27 அது சுயநலமா நமக்காக கேட்போம் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.